வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா, இப்ப ரீசெண்டா வெளியே இருக்க த உமன் இன் த கேபின் 10 அப்படின்ற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். நெட்ஃபிளிக்ஸ்ல இந்த படம் தமிழ்லயே இருக்கு. இது ஒரு சூப்பரான சஸ்பென்ஸ் த்ரில்லர் படம்னு சொல்லலாம். மற்ற சேனல்ல நாங்க ஏற்கனவே பார்த்துட்டோம்னு கூட நீங்க சொல்ல வாய்ப்பு இருக்கு. அதை விட முடிஞ்ச அளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா உங்களுக்கு சொல்றதுக்கு நான் ட்ரை பண்றேன். முதல்ல பிளாட்டை பத்தி சொல்றேன். நம்ம ஹீரோயின் இருக்காங்கல்ல, ஒரு ஷிப்ல டிராவல் மாதிரி பண்றாங்க. இவங்களுக்கு பக்கத்து கேபின்ல ஒரு பொண்ணை பார்த்திருப்பாங்க. நைட்டு நேரம் அந்த பொண்ணு தண்ணிக்குள்ள குதிச்சிடுறா போல. இவங்க எல்லாரையும் எழுப்புறாங்க. ஆனா வந்தவங்க இருக்காங்கல்ல, கேபின் 10ல யாருமே இல்லைன்னு சொல்றாங்க. இது யாருமே இல்லையா, நான் பார்த்தனே அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்றாங்க. இதுக்கப்புறம் இந்த கதையில என்னெல்லாம் நடந்ததுன்னு சொல்றது தான் படத்தோட மீதி கதையா இருக்கும். இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு லைக்க போடுங்க. அதே மாதிரி ஐப் ஆப்ஷனும் பண்ணுங்க. அது மூலியமா இந்த வீடியோ இன்னும் நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படும். மேற்கொண்டு டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. இவங்க பேரு லாரா அப்படின்றது. இவங்களை பொறுத்த வரைக்கும் ஜேர்னலிஸ்டா இருப்பாங்க. இப்ப கொஞ்ச நாளா இவங்க சோகமா இருக்காங்க. இவங்க ஒரு பொண்ணு மூலியமா ஒரு இன்ஃபர்மேஷன் வாங்கலாம்னு நினைச்சிருப்பாங்க. ஆனா இவங்க போறதுக்கு முன்னாடி அந்த பொண்ணை சிலர் சாவடிச்சிருப்பாங்க. அதனால இவங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்காது. அதே மாதிரி அந்த பொண்ணு செத்ததை இவங்க பார்த்திருப்பாங்க. அதை நினைச்சுதான் ரொம்ப கஷ்டத்துல இருக்காங்க. கடைசி ஒரு வாரமாவே இவங்களுக்கு வேலைலாம் சரியா ஓட மாட்டேங்குது. இவங்க சோகமா இருக்கிறத இவங்களோட பாசம் கவனிச்சிட்டு இருக்காங்க. உள்ளவா லாரான்ற மாதிரி கூப்பிட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க. அதையே நினைச்சு கஷ்டப்பட்டுட்டு இருந்தா என்ன பண்றது, நீ அதை விட்டு வெளியே வான்ற மாதிரி அட்வைஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இப்பதான் லாராக்கு வேற ஒரு ஆஃபர் வந்திருக்கு. ஆக்சுவலா ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருப்பாங்க. ரெண்டு பேருமே கேன்சர் பேஷண்ட்டுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக ஒரு என்ஜிஓ மாதிரி ரன் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த ஒய்ஃபுக்கு கேன்சர் இருக்கும், அதனால தான் மத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலான்ற மாதிரி இந்த விஷயத்த பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க ட்ரிப்புக்காக போக போறாங்க. அந்த இடத்துக்கு நீயும் வந்தா நல்லா இருக்கும்ன்ற மாதிரி இன்வைட் பண்ணிருக்காங்க. போனா என்னன்ற மாதிரி லாரா யோசிக்கிறாங்க. அப்பதான் லாராக்கு பென் அப்படின்ற ஒரு நபர்கிட்ட இருந்து கால் வருது. அவர் முன்னாள் பாய் ஃப்ரெண்டா இருப்பாரு. இவங்களுமே அவரோட காலை எடுக்க மாட்டாங்க. காலை வேகமா கட் பண்ணிடுறாங்க. இப்ப திரும்பி இவங்களோட பாஸை பார்த்து பேச ஆரம்பிக்கிறாங்க. என்ன லாரா, போக போறியா? நீ போனா உனக்கும் கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கும்ன்ற மாதிரிலாம் பாஸ் சொல்றாங்க. ஆமா, நான் இந்த ட்ரிப்புக்கு போக போறேன்ற மாதிரி இவங்க சொல்லிட்டு கிளம்புறாங்க. அந்த பெரிய ஷிப்பு கொஞ்சம் தள்ளி இருக்கு. இவங்க வேற ஒரு போட்டு மூலியமா தான் அந்த ஷிப்பு கிட்ட போயிட்டு இருக்காங்க. அந்த ஷிப்ல நிறைய பேர் டிராவல் பண்ண போறாங்க. எல்லாருமே அந்த என்ஜிஓக்கு பெரிய லெவல்ல ஃபன் பண்றவங்களா இருப்பாங்க. இவங்க செருப்போட போலாம்னு நினைக்கிறாங்கல்ல. இல்ல இல்ல, இங்க வேற ஷூ தான் யூஸ் பண்ணோம், நாங்க தரோம், நீங்க மாத்திக்கோங்க அப்படின்ற மாதிரி அங்க இருக்க இன்சார்ஜுங்க எல்லாம் சொல்றாங்க. இவங்களுமே உட்காந்து ஷூ போட்டுட்டு இருக்காங்க. அப்ப பக்கத்துல ஆடம்னு ஒருத்தர் அறிமுகமாகறாரு. இவரை பொறுத்த வரைக்கும் பெரிய பிசினஸ் மேனா இருப்பாரு. இவங்க கிட்ட சாதாரணமா பேசுறாரு. இவங்க உள்ள வரலாம்னு நினைக்கும் போது ஒரு டாக்டரை பாக்குறாங்க. ஆக்சுவலா இவங்க பார்க்க வந்திருக்கவங்க ஒரு பேஷண்ட் இல்ல, அந்த பேஷண்டோட டாக்டரா தான் இவர் இருப்பாரு. உங்களை பத்தி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன், நிறைய விஷயங்களை நீங்க வெளிக்கொண்டு வந்திருக்கீங்கல்ல அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. ஆமான்ற மாதிரி இவங்களுமே பெருமைப்பட்டு இருக்காங்க. இவங்க குறிப்பா ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபை தான் பாக்குறதுக்கு வந்திருப்பாங்க. அதுல ஒய்ஃப் தான் கேன்சரால பாதிக்கப்பட்டிருப்பாங்க. அவங்க பேரு ஆனி அப்படின்றது. அவங்க மேல இருந்து இவங்களை பார்த்து லைட்டா ஸ்மைல் எல்லாம் பண்றாங்க. இப்பதான் நம்ம ஹீரோயின் அங்க பென்னை கவனிக்கிறாங்க. அதாவது ஒருத்தரோட காலை இவங்க ரிஜெக்ட் பண்ணாங்கல்ல, அவர் தான் இந்த இடத்துக்கு வந்திருக்காரு. அவர் போட்டோகிராஃபர் போல ஒரு மாடலை போட்டோ எடுக்கிறதுக்காக இந்த இடத்துக்கு வந்திருப்பாரு. இவன் என்ன பண்றான் அப்படின்ற மாதிரிலாம் இவங்க ஷாக் ஆகுறாங்க. இவங்க ரெண்டு பேருமே இப்ப பேசிட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஆடம்னு ஒருத்தர் அறிமுகமானார்ல, அவர் இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. உங்க ரெண்டு பேருக்கு ஏற்கனவே பழக்கம் இருக்கும் போலியே அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. பழக்கம் இருந்தது, இப்ப இல்லன்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. அதாவது இப்ப இவங்க ரெண்டு பேருமே பிரேக்அப்லாம் பண்ணிட்டாங்க போல. இப்ப அவரு கிளம்பிடுறாரு. இவங்க ரெண்டு பேர் மட்டும் பேசுறாங்க. பென்னை பொறுத்த வரைக்கும் திரும்பி இவங்க கூட சேரணும்ன்ற மாதிரிலாம் ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. ஆனா அதுல ஹீரோயினுக்கு பெருசா விருப்பம் இல்ல. இங்க இருந்து நடக்க ஆரம்பிக்கிறாங்க. இங்க இன்சார்ஜ் ஏரியா ஒருத்தங்க இருக்காங்க. அவங்க தான் யார் யாருக்கு எந்தெந்த கேபின் அப்படின்ற மாதிரிலாம் ஒதுக்கிட்டு இருக்காங்க. இங்க ஒரு வயசான கப்பலை நமக்கு காட்டுறாங்க. இவங்களுக்காக ஒரு கேபினை ஒதுக்கிடுறாங்க. அந்த வயசான கப்பலுமே ஹீரோயின் கிட்ட பேசி அறிமுகமாக்கிறாங்க. அவங்களுக்குமே ஹீரோயினை நல்லா தெரிஞ்சிருக்கு. ஏன்னா லாராவை பொறுத்த வரைக்கும் ஜேர்னலிஸ்ட் துறையில கொஞ்சம் பெரிய ஆளா இருப்பாங்க. இப்ப இன்சார்ஜ் லேடி இருக்காங்கல்ல, இவங்களுக்காக ஒரு அறையை ஒதுக்கி தந்துடுறாங்க. இந்த அறை வந்து 8ஆம் நம்பர் அறையா இருக்கும். இப்ப இவங்களுமே ரிலாக்ஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி வெளியே வந்து நிக்கிறாங்க. இவங்க இருக்கிறது கேபின் 8ஆ இருக்கும். இவங்களுக்கு பக்கத்துல இருக்கிறது கேபின் 10ஆ இருக்கும். நடுவுல தடுப்பு மாதிரி ஒரு கண்ணாடி மட்டும் தான் இருக்கு. இப்ப கண்ணாடிக்கு அந்த சைடுல இருந்து ஸ்மோக் பண்ண மாதிரி பட்டெல்லாம் வருது. அதாவது அந்த சிகரெட்டை புடிச்சு போட்டா எப்படி இருக்குமோ அதெல்லாம் வருது. அந்த சைடுல யாரோ புடிச்சு போட்டிருக்காங்க போலன்னு இவங்க யோசிக்கிறாங்க. சரி, நம்ம குப்பையில போடலான்ற மாதிரி குப்பையில போடுறாங்க. கேன்சரால ஆனின்னு ஒருத்தங்க பாதிக்கப்பட்டிருக்காங்க பாத்தீங்களா, அவங்களோட ஹஸ்பண்ட் பேரு ரிச்சர்ட் அப்படின்றது. இப்ப ரிச்சர்ட் தான் இவங்க எல்லாரையும் பார்த்து பேச ஆரம்பிக்கிறாரு. இன்னும் 2 நாள்ல இவங்க ஒரு பகுதிக்கு போய் சேர போறாங்க. அந்த இடத்துல ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி நடக்க போகுது. என் ஒய்ஃப் அந்த இடத்துல பேச போறா, அவ அடுத்து பண்ண நினைக்கிறத பத்தி சொல்ல போறா அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இப்ப டயர்டா இருக்கா, படுத்துட்டு இருக்கான்ற மாதிரிலாம் சொல்றாரு. இப்பதான் வேற ஒருத்தர் இவங்க கூட ஜாயின் பண்றதுக்காக வராரு. இவர் பேரு டேனி அப்படின்றது. இவர் ரீசெண்டா ஒரு ட்ரக் கேஸ்ல எல்லாம் மாட்டிருப்பாரு. இவரை பொறுத்த வரைக்கும் பெரிய சிங்கர் அப்படின்றது தெரிய வருது. இவருமே ஃபண்ட் எல்லாம் தந்திருப்பாரு போல. அதனால தான் இவங்க கூட ஜாயின் பண்றதுக்காக வந்திருக்காரு. என்ன பத்திரிகைக்காரங்களா வந்திருக்காங்க போலியே அப்படின்ற மாதிரி டேனியும் ஹீரோயினை பார்த்து கிண்டல் பண்ணிட்டு இருக்காரு. எல்லாருமே ஜாலியா தான் பேசிட்டு இருக்காங்க.
எல்லாருமே நைட்டு டின்னர்ல மீட் பண்ற மாதிரி பிளான் இருக்கும். நம்ம ஹீரோயின்மே சூப்பரா ஒரு ட்ரெஸ் எடுத்து போட்டுட்டு இருக்காங்க. அதே மாதிரி இவங்க பாஸ் கிட்ட இவங்க வீடியோ கால்ல பேசுறாங்க. பென்னோ இங்க வந்திருக்கான்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இப்போ இவங்க அந்த பார்ட்டி நடக்கிற இடத்துக்கு போலான்னு நினைக்கும் போது பென் இருக்கார்ல, ஒரு ஆக்ட்ரஸ் கூட பேசிக்கிட்டே வராரு. இவங்க நடுவுல போனா எம்பாரசிங்கா இருக்கும்ல, அதனால சட்டுன்னு பக்கத்துல இருக்க ரூம்குள்ள வந்து கதவை சாத்திக்கிறாங்க. அவர் போகட்டும்னு வெயிட் பண்றாங்க. அந்த ரூம்ல இருக்க பொண்ணு இவங்களை பார்த்து ஷாக் ஆயிடுறா. அவளை பொறுத்த வரைக்கும் பிளாண்டா இருப்பா, அதாவது எல்லோ முடி இருக்கிறவங்கள பிளாண்டுன்னு சொல்லுவாங்க. அந்த பிளாண்டு பொண்ணு இவங்களை பார்த்து ஷாக் ஆவறல்ல, இவங்களும் சாரின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. தோ நான் இப்போ போயிடுறேன் அப்படின்ற மாதிரி வேகமா இந்த ரூமை விட்டு வெளியே போயிடுறாங்க. அதுக்குள்ள அந்த பெண்ணு தாண்டி போயிருப்பாரு. இப்போ இவங்களுமே ஃபங்க்ஷன் நடக்கிற இடத்துக்கு வந்துடுறாங்க. அங்க எல்லாருமே சாதாரணமா ட்ரெஸ் பண்ணிருக்காங்க. நம்ம ஹீரோயின் மட்டும் தான் ஜிகு ஜிகுன்னு ட்ரெஸ் போட்டு வந்திருக்காங்க. கொஞ்சம் எம்பாரசிங்கா இருக்கிறதுனால போக பாக்குறாங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, இந்த Dress நல்லா தான் இருக்கு, வந்து ஜாயின் பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி கெஸ்ட்டுங்களாம் சொல்றாங்க. இந்த Dress உனக்கு நல்லா இருக்குன்ற மாதிரி பென்னோ சொல்றாரு. இப்போ இவங்க பேசிக்கிட்டே சாப்பிட்டு முடிக்கிறாங்க. அப்ப இன்சார்ஜ் லேடி இருக்காங்கல்ல, ஆனி மேடம் உங்களை பார்க்கணும்னு சொன்னாங்கன்ற மாதிரி கூப்பிடுறாங்க. சரி வரன்ற மாதிரி இவங்களும் இந்த லேடி கூட சேர்ந்து நடக்கிறாங்க. அந்த லேடி இருக்காங்கல்ல, லைப்ரரியில வெயிட் பண்ணுங்கன்ற மாதிரி வெயிட் பண்ண வச்சுட்டு போயிடுறாங்க. கொஞ்ச நேரத்திலேயே ஆனின்றவங்க வந்துடுறாங்க. அந்த ஆனியை பொறுத்த வரைக்கும் கேன்சர்னால பாதிக்கப்பட்டிருக்கிறதுனால மொட்டைலாம் போட்டிருக்காங்க. உன்னை பத்தி நான் நிறைய பார்த்திருக்கமா, நீ நிறைய விஷயங்களை வெளிக்கொண்டு வந்திருக்க, உன்னோட ஹெல்ப் எனக்கு ஒரு விஷயத்துல தேவைன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. பேசிட்டு இருக்கும் போதே இவங்க கொஞ்சம் டயர்டா ஃபீல் பண்றாங்க. நான் வேணா டாக்டர் சாரை கூப்பிடவா அப்படின்ற மாதிரி ஹீரோயின் கேக்குறாங்க. சேச்சே அதெல்லாம் ஒண்ணும் வேணாம், இப்பெல்லாம் இதெல்லாம் நார்மல் ஆயிடுச்சுமா, இப்பெல்லாம் எனக்கு மாத்திரை போடவே பிடிக்க மாட்டேங்குது, அந்த அளவுக்கு வாழ்க்கையை வெறுக்க ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் இந்த லேடி சொல்றாங்க. இந்த ஆனி போக போற இடத்துல ஒரு ஸ்பீச் மாதிரி தர போறாங்க. அதுக்காக லெட்டர்லாம் கூட ரெடி பண்ணி வச்சிருப்பாங்க. அதுல சில கரெக்ஷன் இருந்தா நீ சொல்லுன்ற மாதிரி ஹீரோயினுக்கு அந்த லெட்டரை எடுத்து படிக்கிறதுக்காக தராங்க. படிக்கிற ஹீரோயின் பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க. ஆக்சுவலா இந்த ஆனிக்கு நிறைய சொத்து இருக்கும். அந்த சொத்து எல்லாத்தையும் என்ஜிஓக்கே எழுதி வைக்கலாம்னு முடிவு எடுத்திருக்காங்க. மேடம் உண்மையிலேயே நீங்க பண்ணது பெரிய விஷயம் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் பாராட்டுறாங்க. இதுல கரெக்ஷன் ஏதாவது உனக்கு தெரியுதா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. சின்ன சின்ன கரெக்ஷன் இருக்குன்ற மாதிரிலாம் ஹீரோயின் சொல்லிட்டாங்க. இப்ப ஆனி இருக்காங்கல்ல, எனக்கு உடம்பு கொஞ்சம் டயர்டா இருக்கு, நாளைக்கு இதே நேரம் இந்த இடத்துக்கு வந்துரு, அந்த கரெக்ஷனை நம்ம முடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இப்ப ஆனி பத்திரமா அதை வாங்கி ஒரு இடத்துல மறைச்சு வச்சிடுறாங்க. சரி மேடம் நான் வரேன்ற மாதிரி ஹீரோயினும் இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோயின் அந்த பென்னோட ரூமை தாண்டி போயிட்டு இருக்காங்கல்ல, பென்னோ ஃப்ளர்ட் பண்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காரு. திரும்பி ஒன்னா இருக்கிறதுக்கு அடி போடுறாரு. இவங்களுமே டீஸ் பண்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்க. ஆனா இவருக்கு சாரி சொல்லிட்டு வேகமா ரூம்குள்ள வந்துடுறாங்க. இப்ப ஹீரோயின் தூங்கிட்டு இருக்கும் போது ஒரு கனவு வருது. ஆக்சுவலா இவங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்க நினைச்ச பொண்ணு தண்ணியில மூழ்கி இறந்து போனா பாத்தீங்களா, அதெல்லாம் இவங்க பாத்துருப்பாங்க. அதை பத்தி தான் இவங்களுக்கு கனவு வந்துட்டு இருக்கு. இப்ப பக்கத்து ரூம்ல இருந்து சவுண்ட் கேக்குது. என்ன பக்கத்து ரூம்ல இருந்து சவுண்ட் கேக்குது, என்னவா இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் இவங்க யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்ப பால்கனில போய் பார்க்கலான்ற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப அந்த கண்ணாடியில யாரோ கைய வைக்கிறாங்க. கையில பிளட் எல்லாம் ஒட்டிட்டு இருக்கு. அதே மாதிரி தண்ணிக்குள்ள ஏதோ விழுந்த மாதிரி உங்களுக்கு தெரியுது. யாரோ அங்க இருந்து குதிச்சிருக்காங்க போல அப்படின்ற மாதிரிலாம் இவங்க யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்போ உடனே இங்க கேப்டன்ல இருந்து எல்லாரையும் எழுப்பி விடுறாங்க. இது குதிச்சிருக்காங்களா அப்படின்ற மாதிரி எல்லாருமே இந்த இடத்துல ஷாக் ஆகுறாங்க. உடனே யாரு குதிச்சான்றதை கண்டுபிடிக்கணும், எல்லா பேசஞ்சர் லிஸ்டையும் எடுத்து செக் பண்ணலான்ற மாதிரி செக் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு வயசான ஜோடி வந்திருக்கிறதா சொன்னோம் பாத்தீங்களா, அதுல ஒய்ஃப் மட்டும் மிஸ் ஆகுறாங்க. என்ன ஒய்ஃப் மிஸ் ஆகுறாங்க, ஒய்ஃப் எங்க போயிருப்பா அப்படின்ற மாதிரி ஹஸ்பண்டும் தேடிட்டு இருக்காரு. அப்படி தேடி பாத்ரூம்குள்ள வந்தா அவங்க அங்கதான் சரக்கடிச்சு மட்டையா இருக்காங்கன்னு தெரிய வருது. என்னோட ஒய்ஃப் இருக்கான்ற மாதிரி ஆளுங்க கிட்டே இவர் சொல்லிட்டாரு. அப்ப எல்லாருமே இருக்காங்கன்னா யார் தான் குதிச்சது அப்படின்ற மாதிரி இவங்க யோசிக்கிறாங்க. நீங்க என்ன பாத்தீங்க அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோயின் கிட்ட தெளிவா கேக்குறாங்க. இங்க இருந்து குதிச்சதை பார்த்தேன், பக்கத்து ரூம்ல ஒரு பொண்ணு இருந்தால அவ தான் குதிச்சிருப்பா போலன்னு சொல்றாங்க. கேபின் 10 பத்தியா பேசுறீங்க, கேபின் 10ல யாருமே இல்லையன்ற மாதிரி கேப்டன் சொல்லிட்டாரு. எது யாருமே இல்லையான்ற மாதிரி இவங்க பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. ஆமா மேடம் யாருமே இல்லன்ற மாதிரி எல்லாருமே சொல்றாங்க. இல்ல நான் பிளட்ட பார்த்தேன்ற மாதிரி இவங்களும் அந்த கண்ணாடியை காட்டுறதுக்காக வராங்க. ஆனா இப்ப அந்த இடத்துல பிளட் இல்ல, இதனால யாருமே இவங்களை நம்ப மாட்டாங்க. அங்க இருந்து சிகரெட் வந்ததா சொன்ன பாத்தீங்களா, அதை எடுத்து காட்டலான்னு குப்பை தொட்டி கிட்ட வராங்க. ஆனா குப்பை தொட்டியை ஆல்ரெடி ஆளுங்க கிளீன் பண்ணிருப்பாங்க. சோ இவங்களால ப்ரூவ் பண்ண முடியல, இருந்தாலும் ப்ரூவ் பண்றதுக்கு இவங்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா ஆளுங்க எல்லாருமே இவங்களுக்கு ஹாலுசினேஷன் வந்திருக்கு போல அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. அவங்க ரூமுக்கு போய் படுங்கன்ற மாதிரி கிளம்பிட்டு இருக்காங்க. என்ன யாருமே நம்ம சொல்றதை நம்பல, நம்ம உண்மையிலேயே பார்த்துமே அப்படின்ற மாதிரி இவங்களுமே இந்த இடத்துல ஷாக் ஆயிட்டு இருக்காங்க. நைட்டு முழுக்க இவங்க அதை பத்தியே தான் யோசிச்சுட்டு இருக்காங்க. சரியா கூட தூங்கி இருக்க மாட்டாங்க. இப்ப காலையில இவங்க இருக்காங்கல்ல, அந்த ரிச்சரை பார்த்து பேசுறதுக்காக வராங்க. அதாவது இவருக்காக தானே வந்திருக்காங்க, இவரை பார்த்து பேசுறதுக்காக வராங்க. சார் கண்டிப்பா யாரோ குதிச்சதை நான் பார்த்தேன் சார், ஏன்னா தண்ணிக்குள்ள அவங்க மூழ்கிட்டு இருந்தது எனக்கு தெரிஞ்சது சார். வந்த கெஸ்ட்டுக்கு எதுவும் ஆகலன்றது கன்ஃபார்ம் ஆயிருச்சு. ஒருவேளை இங்க வேலை பார்க்கறவங்கள யாராவது இறந்து போயிருக்க வாய்ப்பு இருக்குல்ல, ப்ளீஸ் சார் அவங்களோட லிஸ்ட் வேணும்ன்ற மாதிரி கேக்குறாங்க. இவரும் ஏற்பாடு பண்றாரு. அதுல யாருமான்ற மாதிரி இவங்க செக் பண்றாங்க. இவங்க பார்த்த பொண்ணு அந்த இடத்துல இருக்கிற மாதிரியே தெரியல.
இதுல யாருமே இல்ல அப்படின்ற மாதிரி இவங்களுமே சொல்றாங்க. நீ நாளைக்கு வா பேசிக்கலான்ற மாதிரி ஆனி ஏற்கனவே சொன்னாங்கல்ல. இவங்க ஆனியை பார்த்து பேசுறதுக்காக வராங்க. கரெக்ஷன் ஒர்க்கை பண்ணலாமான்ற மாதிரி கேக்குறாங்க. அதுக்கு ஆனி இருக்காங்கல்ல, நிறைய டேப்லெட்லாம் எடுத்தேன், அதனால ரொம்ப டயர்டா இருக்கு, நம்ம இன்னொரு நாள் பாத்துக்கலான்ற மாதிரி கிளம்பிடுறாங்க. இப்ப ஹீரோயினும் நான் சொல்றதை நீயாவது நம்புன்ற மாதிரி பென்னு கிட்ட புலம்பிட்டு இருக்காங்க. பென்னு வந்ததுல இருந்து நிறைய போட்டோஸ்லாம் எடுத்திருப்பாரு. நீ எடுத்த போட்டோஸ்லாம் காட்டு, அதுல கூட அந்த பொண்ணு மாட்டிருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி இவங்களுமே வேகமா லேப்டாப்பை பிடுங்கி போட்டோஸ் எல்லாம் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. ஒவ்வொரு போட்டோஸா பார்த்துக்கிட்டே வராங்க. அதுல பார்ட்டில எடுத்த மாதிரி சில போட்டோ இருக்கு. அந்த போட்டோல இவங்க அந்த பொண்ணை பாக்குறாங்க. அதாவது பிளாண்ட் ஹேரோட இவங்க பக்கத்து ரூம்ல ஒரு பொண்ணை பார்த்தாங்கல்ல, அந்த பொண்ணு போட்டோவை பாக்குறாங்க. ஆனா இவர் இருக்கார்ல, இதெல்லாம் 8 மாசத்துக்கு முன்னாடி எடுத்த போட்டோ, இதை எதுக்காக பார்த்துட்டு இருக்க, என்கிட்ட முதல்ல லேப்டாப்பை குடுன்ற மாதிரி புடுங்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டாரு. ஆனா இவங்க இருக்காங்கல்ல, எப்ப எடுத்த போட்டோவா இருந்தா என்ன, அடையாளம் காமிக்கிறதுக்கு இந்த போட்டோ யூஸ் ஆகும்ன்ற மாதிரி இவங்க வேகமா லேப்டாப்பை வாங்கிட்டு ரிச்சர்டை பாக்குறதுக்காக வந்துடுறாங்க. சார் நான் ஒரு பொண்ணை பார்த்ததா சொன்னல, இந்த பொண்ணை தான் பார்த்தேன்ற மாதிரி போட்டோவை காட்டுறாங்க. ரிச்சர்ட் அந்த பார்ட்டி என்ன பார்ட்டின்னு யோசிச்சு பாக்குறாரு. ஆடம் கண்டக்ட் பண்ண பார்ட்டி தான் அதுன்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஆடம்னா ஸ்டார்டிங் ஹீரோயின் கிட்ட ஒருத்தர் பேசினார்ல, அவர் தான் ஆடமா இருப்பாரு. ஆடம் இந்த பொண்ணு தெரியுமான்ற மாதிரி இவங்க கேக்குறாங்க. என் பார்ட்டிக்கு நிறைய பொண்ணுங்க வருவாங்க, இந்த பொண்ணெல்லாம் எனக்கு தெரியலன்னு சொல்லிட்டாரு. ஆனா இவர் சொல்றது நம்புற மாதிரி இல்ல. இந்த ஆடம் தான் தெரிஞ்ச பொண்ணை கூட்டு வந்திருக்கான், யாருக்குமே தெரியாம சாவடிச்சிருக்கான் போலன்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. சந்தேகப்படுற மாதிரிலாம் கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. அப்ப இந்த இடத்துல இருக்க டாக்டர் இருக்காரு பாத்தீங்களா, இவங்களை லாக் பண்ற மாதிரி ஒரு கேள்வி கேட்கிறாரு. ஆக்சுவலா ஒரு பொண்ணை நீங்க பார்க்க போனீங்க, உங்க கண் முன்னாடியே அந்த பொண்ணு இறந்து போயிட்டா, அப்பத்துல இருந்து நீங்க கொஞ்சம் டிப்ரெஷன்ல இருக்கீங்கல்ல, நிறைய ஆலோசினேட்லாம் பண்றீங்கல்ல அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. அதாவது இவங்க பார்த்தது இவங்களோட கற்பனைன்ற மாதிரி சொல்ல வராரு. ஏன்னா ஏற்கனவே ஒரு பொண்ணு இறந்து போனதை பார்த்திருக்காங்கல்ல, அது கூட கற்பனையா வந்திருக்கலாம்ன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இல்ல இல்ல நான் நிஜமாலே பார்த்தேன் அப்படின்ற மாதிரிலாம் இவங்க சொல்றாங்க. ஆனா யாருமே இவங்க சொல்றதை ஏத்துக்கல. அதே மாதிரி டாக்டருக்கு இதெல்லாம் எப்படி தெரியும்ன்ற மாதிரி உங்களுக்கு ஒரு கேள்வி வருது. பென் நீ தான் சொன்னியான்ற மாதிரி கேக்குறாங்க. எல்லாருமே ஜெனரலா பேசிட்டு இருக்கும் போது இந்த விஷயத்த சொன்னேன், நான் பிளான் பண்ணிலாம் சொல்லன்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஆனா இவங்க கோவப்பட்டு பென்னை இங்க இருந்து அனுப்பி விடுறாங்க. இப்ப ரிச்சர்ட் பேசுறதுக்காக வராரு. நீ கவலைப்படாதமா, அந்த பொண்ணு தானே தண்ணிக்குள்ள விழுந்து இறந்து போயிருக்கான்னு நீ சந்தேகப்படுற, அந்த பொண்ணை பத்தி ஆளுங்களை நான் விசாரிக்க சொல்றேன், நம்ம வேலையெல்லாம் முடிப்போம், அதுக்கப்புறம் அந்த பொண்ணை பத்தி முழு டீடைல் நமக்கு கிடைச்சிரும், நீ ரிலாக்ஸ் பண்ணுன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவங்களும் சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாங்க. இங்க மசாஜ் எல்லாம் பண்ற மாதிரி இடம் இருக்கும். இவங்க மசாஜ் எல்லாம் பண்ணிக்கிறாங்க. இப்ப குளிக்கிறதுக்காக வந்துடுறாங்க. இவங்க குளிச்சிட்டு இருக்கும் போது அந்த சைடுல இருந்து ஸ்டாப் அப்படின்ற மாதிரி யாரோ எழுதுறாங்க. அதாவது நீ பண்ணிட்டு இருக்க விஷயத்த ஒழுங்கா நிறுத்துன்ற மாதிரி யாரோ எழுதுறாங்க. நம்மள மிரட்டுறதுக்காக இப்படி பண்றாங்களா அப்படின்ற மாதிரி இவங்க ஷாக் ஆயிட்டு இருக்காங்க. சட்டுன்னு வெளியே வந்து பாக்குறாங்க. அப்ப பக்கத்து ரூம்ல இருந்து ஆடம் தான் வராரு. அதாவது ஏற்கனவே இவங்க சந்தேகப்படுற நபர் தான் வராரு. நீ தான் இந்த விஷயத்த பண்ணியான்னு கேக்குறாங்க. என்ன பண்ண, நாளா எதுவுமே பண்ணலையன்ற மாதிரி அவரும் கிளம்பி போறாரு. பக்கத்துல ஒரு சிசிடிவி இருக்கும், அதை வச்சு கண்டுபிடிச்சிடலான்ற மாதிரி இவங்களுமே கேப்டனை பாக்குறதுக்காக வராங்க. அங்க இருக்க சிசிடிவியை செக் பண்ணணும்னு சொல்றாங்க. சாரி மேடம், பெரிய பெரிய பணக்காரங்க எல்லாம் வராங்கல்ல, அவங்களுக்கு பிரைவசின்றது ரொம்ப அவசியம், அதனால சிசிடிவி எல்லாம் நாங்க ஆஃப் பண்ணிடுவோம்ன்ற மாதிரி சொல்லிட்டாரு. அப்ப சிசிடிவி இல்லன்னு தெரிஞ்சுதான் ஒருத்தன் எனக்கு ஆட்டம் காமிச்சிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி இவங்க கோவப்படுறாங்க. இப்ப இவங்க ரூம்க்கு வந்து இவங்க குளிச்சிட்டு இருக்காங்க. எப்பவுமே குளிக்கும் போது கொஞ்சோண்டு முடியாது காவா கிட்ட போகும்ல, அதை பார்க்கும் போது இவங்களுக்கு ஒரு ஐடியா வருது. உண்மையிலேயே அங்க ஒரு பொண்ணு இருந்து அவ பிளாண்டா இருந்தா அவளோட முடி அங்க இருக்கும்ல அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. ஆக்சுவலா தடுப்பு மாதிரி ஒரு கண்ணாடி மட்டும் தான் இருக்கும். ஆனா இவ்வளவு ஹைட்ல இருந்து நம்ம பக்கத்து ரூமுக்கு எப்படி போறதுன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. தைரியத்தை வர வச்சு இவங்களுமே பக்கத்து ரூமுக்கு எகிரி குதிச்சு வந்துடுறாங்க. இப்ப அந்த ரூம்ல இருக்க காவாவெல்லாம் செக் பண்ணி பாக்குறாங்க. பார்த்தா அந்த பிளாண்ட் பொண்ணோட முடி நிறையவே கிடைக்குது. இதை பத்தி இவங்க பாய் ஃப்ரெண்ட் கிட்ட சொல்றாங்க. உண்மையிலேயே அந்த இடத்துல ஒரு பொண்ணு இருந்திருக்கா, நான் கண்டுபிடிச்சிட்டேன்ற மாதிரி சொல்றாங்க. அதுக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்கார்ல, உண்மையிலேயே அந்த இடத்துல யாராவது இருந்து அவங்கள சாவடிச்சிருக்க கூட வாய்ப்பு இருக்கு. ஆனா இங்க இருக்க எல்லாருமே பெரிய ஆளுங்க, நீ தேவையில்லாம ஏதாவது பண்ணி அவங்க கிட்ட மாட்டிக்காத, இப்போ அவங்க கிட்ட எவிடன்ஸ் இருக்குல்ல, அதை வச்சுக்கோ, நம்ம ஊருக்கு போனதுக்கு அப்புறம் இந்த பொண்ணு யாரு என்னன்ற மாதிரி கம்ப்ளைண்ட் கொடுப்போம், நானும் அவன் கூட வரேன்னு சொல்றாரு. இவங்களும் சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாங்க. இதை பத்திரமா வச்சுக்கணும்ல. இவங்க இருக்கிற ரூம்ல இருக்க காவா கடியில இவங்களுமே மறைச்சு வச்சிடுறாங்க. இவங்களோட பாய் ஃப்ரெண்ட் பென்னை பொறுத்த வரைக்கும் குறிப்பா ஒரு ஆக்ட்ரஸ்க்கு போட்டோ எடுக்கிறதுக்காக தான் வந்திருப்பாரு. அந்த ஆக்ட்ரஸே இவங்க கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. அந்த ஆக்ட்ரஸ்க்கு சோஷியல் மீடியால நிறைய ஃபாலோவர்ஸ் இருப்பாங்க. உனக்கும் நான் ஃபாலோவர்ஸை ஏத்துறதுக்கு ஹெல்ப் பண்றேன், என் கூட சேர்ந்த மாதிரி ஒரே ஒரு போட்டோவை போடுன்ற மாதிரி போட்டோ எல்லாம் எடுத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயின் சாப்பிடுற இடத்துக்கு வந்துடுறாங்க. நம்ம ஹீரோயினுக்கு இங்க இருக்க எல்லார் மேலயும் டவுட் இருக்கு. ஒரு வயசான கப்பல் இருக்காங்கல்ல, அவங்க மேல டவுட் இருக்கு. அதே மாதிரி ஆடம் மேல ரொம்ப டவுட் இருக்கு. இதை தாண்டி கடைசியா டேனின்னு ஒருத்தர் வந்தார்ல, அவர் மேல டவுட் இருக்கு. ஏன் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு ஆக்ட்ரஸ் கிட்ட பேசினாங்கல்ல, அவ மேல கூட இவங்களுக்கு டவுட் இருக்கு. எல்லாரையும் கொஞ்சம் சந்தேகமா இவங்க பார்த்துட்டு இருக்காங்க. இவங்க போற வழியில அழகான பிளேஸ்லாம் நிறைய வரும் பாத்தீங்களா, அதெல்லாம் சின்ன போட்டை எடுத்துட்டு போய் பார்ப்பாங்க. அந்த மாதிரி எல்லாருமே சின்ன போட்ல போலான்னு முடிவெடுக்கிறாங்க. இப்போதைக்கு இந்த ஷிப்ல கம்மி பேர் மட்டும் தான் இருக்காங்க.
நம்ம ஹீரோயின் இருக்காங்க, அந்த ஆனி இருக்காங்க, ஆனியோட டாக்டர் இருக்காரு. இவங்க 3 பேர் மட்டும் தான் இருக்காங்க. இதை தாண்டி ஒர்க்கர்ஸ்லாம் இருப்பாங்க. இதுதான் சான்ஸ், நம்ம ஒர்க்கர்ஸ் கிட்ட போய் பேசலான்ற மாதிரி யோசிக்கிறாங்க. ஏன்னா ஒர்க்கர்ஸ்லாம் அந்த பொண்ணு இருந்திருக்க வாய்ப்பு இருக்கு, அந்த பொண்ணு இறந்து போயிருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இந்த பொண்ணை தெரியுமான்ற மாதிரிலாம் இவங்க விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க. அந்த பொண்ணுங்களுக்கு பயம் வருது. இதெல்லாம் எங்க கிட்ட கேட்காதீங்க, முதல்ல நீங்க கிட்ட கேட்டுக்கோங்கன்ற மாதிரி அனுப்பி வர்றாங்க. இவங்க அந்த ரூமை விட்டு வெளியே வரத டாக்டர் பாத்துறாரு. நீ என்னமா இந்த ரூம்ல இருந்து வெளியே வரன்ற மாதிரி கேக்குறாரு. சும்மா எனக்கு வேண்டியதை கேட்டு வந்தேன் அப்படின்ற மாதிரி சமாளிக்கிறாங்க. இப்ப சமாளிச்சு முடிச்சுட்டு இவங்களுமே ரூம் கிட்ட வராங்க. இவங்க ரூம்ல இருக்க திங்ஸ் எல்லாம் களைஞ்சு போட்ட மாதிரி இருக்கு. யாரு களைச்சு போட்டிருப்பா அப்படின்ற மாதிரி இவங்க செக் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. குறிப்பா இவங்க முடிய பத்திரமா ஒளிச்சு வச்சாங்கல்ல, அது இருக்கான்னு பாக்குறாங்க. அது பத்திரமா தான் இருக்கு. அதுக்கப்புறம் தான் இவங்களுக்கு கொஞ்சம் நிம்மதி ஆகுது. அதே மாதிரி இவங்க ரூம்லயே இவங்களுக்கு ஒரு பட்டன் கிடைக்குது. இவங்க பட்டனான்னு பார்த்தா இவங்க பட்டன் கிடையாது, தேட வந்தவனோட பட்டன் அப்படின்றது இவங்களுக்கு தெரிய வருது. இந்த பட்டனை எடுத்து வச்சுப்போம் அப்படின்ற மாதிரி எடுத்து வச்சுக்கிறாங்க. அதே மாதிரி கொலால இதுக்கப்புறம் வைக்க வேணாம், நம்மளே வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி இவங்க ஒரு கோட் போட்டு அந்த கோட் பாக்கெட்ல பத்திரமா வச்சுக்கிறாங்க. போட்ல போன எல்லாருமே திரும்பி வந்துட்டாங்க போல. இப்ப பென் இருக்கார்ல, அந்த ஆக்ட்ரஸ் படுத்துட்டு இருக்க மாதிரி நிறைய போட்டோஸ் எல்லாம் எடுத்துட்டு இருக்காரு. இவங்களுமே மேல இருந்து பார்த்துட்டு இருக்காங்க. இவங்களுக்கு மேல இருந்து கேப்டன் பார்த்துட்டு இருக்காரு. இவங்களுமே கேப்டனை பார்த்து லைட்டா ஸ்மைல் பண்றாங்க. கொஞ்ச நேரத்துல பென் ஆக்ட்ரஸும் எந்திரிச்சு போயிடுறாங்க. இவங்க வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. சட்டுன்னு பின்னாடி இருந்து யாரோ இவங்களை தள்ளி விடுறாங்க. கீழே ஒரு ஸ்விம்மிங் பூல் இருக்கும், அதுக்குள்ள இவங்க போய் விழுந்துடுறாங்க. சட்டுன்னு வெளியே வரலான்னு பார்த்தா தள்ளி விட்டவன் அந்த டோரையும் க்ளோஸ் பண்றான். அந்த டோரை க்ளோஸ் பண்ணிட்டா வெளியே வரது கஷ்டம். இவங்க பயங்கரமா கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. ஆக்சுவலா இந்த டிஸ்ப்ளே வந்து வேற ஒரு ரூம்ல இருக்கவங்க பார்க்க முடியும். அந்த ரூம்ல தான் வயசான கப்பலும் ஆடமும் இருக்காங்க. அவங்க இதை பார்த்து ஷாக் ஆயிடுறாங்க. அந்த பொண்ணை காப்பாத்தணும் அப்படின்ற மாதிரி போய் காப்பாத்திடுறாங்க. அந்த பொண்ணு தான் தற்கொலைக்கு முயற்சி செஞ்சிருக்கா போலன்ற மாதிரி எல்லாருமே ஆறுதல் சொல்லிட்டு இருக்காங்க. இது நான் தற்கொலைக்கு முயற்சி செஞ்சனா, நான் எதுக்காக அப்படி பண்ண போறேன், நான்லாம் பண்ணல, யாரோ என்ன சாவடிக்க ட்ரை பண்ணாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. கேப்டன் சார் நீங்க பாத்தீங்களான்ற மாதிரி கேக்குறாங்க. இல்லம்மா, உன்னை பார்த்து ஸ்மைல் பண்ணதுக்கு அப்புறம் நான் அங்க இருந்து கிளம்பிட்டேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்ப குறுக்க புந்து டாக்டர் பேசுறாரு. அப்படி பேசும்போது அவரோட கையில இருக்க பட்டன் மிஸ் ஆகுறதை இவங்க கவனிக்கிறாங்க. அப்ப என்னோட ரூம்க்கு வந்தது நீங்களான்ற மாதிரி கேக்குறாங்க. இது நான் ரூம்க்கு வந்தனா, நான்லாம் ரூம்க்கு வரலன்ற மாதிரி இவர் சமாளிக்கிறாரு. ஆனா இவர் தான் வந்திருக்காருன்றது இவங்களுக்கு தெரிஞ்சிருது. இவங்க கோட்டு போட்டு அதுல தானே முடிய மறைச்சு வச்சிருந்தாங்க. இப்ப அந்த கோட்டு இல்லாம இருக்கு, எங்கன்னு கேட்கும் போது துவைக்க போட்டுட்டோன்ற மாதிரி இன்சார்ஜ் லேடி சொல்றாங்க. இவங்க வேகமா அந்த இடத்துக்கு வந்து அந்த கோட்டை செக் பண்றாங்க. இப்ப அந்த முடி காணாம போயிருக்கு. யாரோ முடிய தூக்கிட்டாங்கன்னு இவங்களுக்கு தெரியுது. இதுக்குள்ள ஒரு கவர் வச்சிருந்தேன், எங்கன்னு கேக்குறாங்க. கவர்லாம் இல்லன்ற மாதிரி இன்சார்ஜ் லேடி சொல்றாங்க. நம்ம கிட்ட எவிடன்ஸ் இருக்குன்றது அவங்களுக்கு எப்படி தெரிஞ்சிருக்கோன்ற மாதிரி ஹீரோயினுக்கு டவுட் வருது. நீ யார்கிட்டயாவது பேசினியான்ற மாதிரி பென்னி கிட்ட கேக்குறாங்க. ஆமா, எல்லாருமே உன்னை பைத்தியம்ன்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. அவகிட்ட ஒரு ப்ரூஃப் இருக்குன்ற மாதிரி நான் தான் சொன்னேன், நான் வேணும்ட்டே சொல்லன்ற மாதிரி சொல்லிட்டாரு. போடா கிறுக்கா, ஒன்னால் தான்டா எல்லா பிரச்சனையும் அப்படின்ற மாதிரி இவங்க கோவப்படுறாங்க. ஏன் பென்னே கூட இதுல சம்பந்தப்பட்டிருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி சந்தேகமா படுறாங்க. ஹீரோயின் இங்க வந்திருக்க எல்லாரையும் டார்ச்சர் பண்றாங்கல்ல, இதனால டேனிக்கு பயம் வந்துருது. நான் இந்த இடத்தை விட்டு கிளம்புறேன்ற மாதிரி பாதியிலேயே கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. இவர் என்ன பாதியிலேயே கிளம்புறாரு, இவர் கூட ஏதாவது தப்பு பண்ணிருக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் இவங்க யோசிக்கிறாங்க. அவரை தடுக்கிறதுக்கு ட்ரை பண்றாங்க. அதை மீறியும் டேனி கிளம்பி போயிடுறாரு. ஒன் நாள் தான் நாங்க எல்லாருமே கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம், நீ எதுக்கு இந்த ட்ரிப்புக்கு வந்த அப்படின்ற மாதிரி ஆடமும் இவங்களை போட்டு பயங்கரமா திட்டுறாரு. இந்த ஆடமு டேனி இதுல யார் இதை பண்ணிருப்பா, எல்லார் மேலயும் சந்தேகமா இருக்கேன்ற மாதிரி இவங்களும் யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்ப நம்ம ஹீரோயின் ரூம்ல சோகமா உட்காந்துட்டு இருக்காங்க. அப்ப ஓட்ட வழியா யாரோ எட்டி பாக்குறாங்க. யார் எட்டி பாக்குறா அப்படின்ற மாதிரி சட்டுன்னு கதவை திறந்து வெளியே வராங்க. அப்போ ஒரு பொண்ணு ஓடுறது உங்களுக்கு தெரியுது. எப்படியாவது பிடிக்கணும்ன்ற மாதிரி பின்னாடியே ஓடிட்டு இருக்காங்க. அந்த பொண்ணு இன்ஜின் ரூம் கிட்ட ஓடிடுறா. ஒரு ஸ்டேஜ்ல இவங்க லாக் பண்ணிடுறாங்க. அது யாருன்னு பாத்தீங்கன்னா பக்கத்து ரூம்ல ஒரு பிளாண்ட பார்த்தாங்கல்ல, அந்த பிளாண்ட் தான் இங்க இருக்கா. நீ உயிரோட தான் இருக்கியா, நீ தான் தண்ணிக்குள்ள விழுந்துட்டேன்னு நான் நினைச்சேன். சரி எதுக்காக உன்னை பத்தி யாருக்குமே தெரியல, என்கிட்ட சொல்லுன்ற மாதிரிலாம் இவங்க கேக்குறாங்க. அதுக்கு அந்த பொண்ணு இருக்கால, அதை பத்திலாம் நீ விசாரிக்காத, ஏற்கனவே ஸ்டாப்னு சொல்லியும் நீ கேட்கல, பேசாம கிளம்பிரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. அதை மீறியும் ஹீரோயின் சொல்லு சொல்லுன்னு கேட்டுட்டு இருக்காங்க. அப்ப பார்த்தா அந்த தோப்ப முடி கலண்டு விழுந்துருது. அங்க ஆனி தான் இருக்காங்க. ஆனி நீங்களான்ற மாதிரி இவங்க ஷாக்லாம் ஆயிட்டு இருக்காங்க. இப்ப அந்த ஆனி இருக்காங்கல்ல, ஒரு பொருளை வச்சு இவங்க மண்டிலேயே அடிக்கிறாங்க. அதே மாதிரி இவங்களை போட்டு ஒரு இடத்துல லாக் பண்ணிடுறாங்க. இங்கதான் நம்ம ஹீரோயின் நிறைய விஷயத்தை யோசிச்சு பாக்குறாங்க. நமக்குமே ஒரு ட்விஸ்டை ரிவீல் பண்றாங்க. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, முத நாள் இவங்க பார்த்தாங்கல்ல, அதுதான் உண்மையான ஆனி. அந்த ஆனியை பொறுத்த வரைக்கும் மாத்திரை போடுறதையே நான் விட்டுட்டேன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஆனா ரெண்டாவது நாள் இவங்க பார்த்தாங்கல்ல, அவங்க ஆனி மாதிரி நடிக்கிறவங்களா இருப்பாங்க, உண்மையான ஆனி கிடையாது. சோ நைட்டே ஆனி கீழே குதிச்சு இறந்து போயிருக்காங்க. இப்ப ஆனி மாதிரியே இருக்க வேற ஒருத்தி தான் நடிச்சிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி இவங்க யோசிக்கிறாங்க. அப்ப கரெக்டா அந்த பொண்ணுமே கதவை திறந்து இவங்களை ஒரு பார்வை பாக்குறா. கொலகாரி நீ தானே கொலை பண்ண அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. நான் கொலை பண்ணல, ரிச்சர்ட் தான் இதுக்கு பின்னாடி இருக்கான்ற மாதிரி இவங்க சில உண்மையெல்லாம் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ரிச்சர்டு ஒய்ஃபியை கொல்லணும்னு நினைச்சிருப்பாரு.
காரணம் ஒய்ஃப் சொத்தெல்லாம் எழுதி வைக்கலாம்னு யோசிச்சாங்கல்ல, சொத்தெல்லாம் நமக்கு தான் வரணும்ன்ற மாதிரி தான் இப்படி பண்ணிருப்பாரு. இந்த ரிச்சர்ட் இருக்காரு பாத்தீங்களா, நம்ம ஒய்ஃப் மாதிரியே இருக்க ஒரு பொண்ணை கண்டுபிடிக்கணும்னு நினைச்சிருப்பாரு. ஜெசின்ற ஒரு பொண்ணு அச்சசலா இவரோட ஒய்ஃப் மாதிரியே இருப்பாங்க. என்ன கொஞ்சம் வயசு கம்மியா இருக்கும். இந்த பொண்ணை நடிக்க வைக்கலான்ற மாதிரி இவருமே இந்த ஷிப்ல யாருக்கும் தெரியாம ஒரு ரூம்ல லாக் பண்ணி வச்சிருப்பாரு. அப்பப்ப இவங்க ரெண்டு பேர் ட்ரைனிங் எல்லாம் எடுத்துப்பாங்க. நீ என்னோட ஒய்ஃப்ன்றதை எல்லாருமே நம்பணும்னா நம்ம ரொம்ப க்ளோஸா இருக்கணும், கிஸ் பண்றதுக்கு பிராக்டிஸ் எடுக்கலான்ற மாதிரி பிராக்டிஸ் எடுத்துட்டு இருக்காரு. அப்பன்னு பார்த்து ஒய்ஃப் எதர்ச்சியா இந்த ரூமை பாக்குறதுக்காக வந்து இவங்க பண்ண காரியத்தை பாத்துறாங்க. என்ன சாவடிச்சிட்டு இவன் மூலியமா என்னோட சொத்தெல்லாம் நீ வாங்கிக்கலாம்னு பாக்குறியா, உன்னை போய் நம்புனனே அப்படின்ற மாதிரி ஒய்ஃப் கோவப்படுறாங்க. மத்தவங்க கிட்ட சொல்றதுக்காக ஓட பாக்குறாங்க. ஆனா இவர் இருக்கார்ல, ஒய்ஃப் அடிச்சு இந்த இடத்துல சாவடிச்சிடுறாரு. இதெல்லாம் பார்த்து ஜெசின்ற பொண்ணு பயங்கரமா ஷாக் ஆயிட்டு இருக்கா. இப்ப ஒய்ஃபை சாவடிச்சிட்டார்ல, பாடியை தூக்கி தண்ணிக்குள்ள போடலாம் அப்படின்ற மாதிரி இவர் தான் தூக்கி போட்டிருப்பாரு. இவரோட கையை தான் அந்த கண்ணாடியில வச்சிருப்பாரு. இதெல்லாம் ஈரேன் பார்த்துட்டாங்கன்னு தெரிஞ்சோன்னா ஷாக் ஆயிருப்பாரு. எவிடன்ஸ் எல்லாத்தையும் பட்டுன்னு கிளியர் பண்ணிருப்பாரு. இந்த ஜெசி எதுக்காக தெரியுமா இதை பண்றாங்க, இவங்க பையனை பொறுத்த வரைக்கும் ஒரு இடத்துல மாட்டிட்டு இருக்கான், அவனை மீட் எடுக்கிறதுக்கு நிறைய காசு தேவை, அதுக்காக தான் இந்த விஷயத்த பண்றேன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. முட்டாளா நீ, இந்த விஷயம் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் உன் கதையை அவன் முடிச்சிருவான், அப்புறம் என்ன பண்ணுவேன்ற மாதிரி இவங்க கோவமா கேக்குறாங்க. உனக்கு நிறைய காசு தரேன், யாருக்கும் தெரியாத இடத்துக்கு போய்க்கோன்ற மாதிரி சொல்லியிருக்கான், அவன் பேச்சை நம்பிதான் இந்த விஷயத்தெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன், என்ன மன்னிச்சிரு, நான் இப்ப போனோன்ற மாதிரி இவங்களும் கதவை சாத்திட்டு கிளம்புறாங்க. இப்ப ஜெசி இருக்காங்கல்ல, ஆனி மாதிரி எல்லாரும் முன்னாடியே வந்து நிக்கிறாங்க. இவரும் ஒய்ஃபை கிஸ் பண்ற மாதிரிலாம் கிஸ் பண்றாரு. எல்லாரையும் நம்ப வைக்கணும்ல, அதுக்காக தான் ஒய்ஃப் கிட்ட பழகுற மாதிரிலாம் பழகுறாரு. ரிச்சர்ட் மட்டும் இந்த விஷயத்தை தனியா பண்ணல, டாக்டர் கூட சேர்ந்து தான் பண்ணிட்டு இருக்காரு. ஈரின் குடைச்சல் கொடுக்குறாங்க, அதனால ஈரின் கதையை சீக்கிரமா முடின்ற மாதிரி டாக்டர் கிட்ட சொல்லிட்டாரு. எனக்கு பயமா இருக்கு, நான் ஒன்னும் கொலகாரம் இல்லைன்ற மாதிரி டாக்டர் கலந்துக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டாரு. ஆனா ரிச்சர்ட் இருக்கார்ல, உனக்கு பிரச்சனைன்னு வரும்போது நிறைய வாட்டி நான் ஹெல்ப் பண்ணிருக்கேன், எனக்காக இந்த விஷயத்தை நீ பண்ணதான் செய்யற, அப்படி இல்லைன்னா உன்னை மாட்டி விட்டுருவன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இதனால டாக்டர் வேற வழி இல்லாம ஏத்துக்கிறாரு. இது எல்லாம் முடிஞ்சோன்னா அந்த ஜெசியோட கதையும் முடிக்கணும்ன்ற மாதிரி இந்த ரிச்சர்ட் பேசுறாரு. இதெல்லாம் கொஞ்சம் தள்ளி இருந்து ஜெசியும் கேக்குறாங்க, இது நம்மளையும் கொன்றுவாங்களா அப்படின்ற மாதிரி செம்மையா பயப்படுறாங்க. இப்ப இவங்களுக்கு கொஞ்சம் ஃப்ரீ டைம் கிடைக்குதுல்ல, அந்த டைம் ஈரனை பாக்குறதுக்காக வந்துடுறாங்க. நீ சொன்னது உண்மைதான், என்னையும் கொல்றதுக்கு பிளான் போட்டுட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இப்ப ஈரனும் நான் சொல்ற மாதிரி பண்ணலான்ற மாதிரி ஒரு ஐடியாவை சொல்றாங்க. என்ன ஐடியாவை சொல்றாங்கன்றத நமக்கு காட்ட மாட்டாங்க. இப்ப ரீச் பண்றதுக்கு எவ்வளவு நேரம் இருக்குன்னு ஈரன் கேக்குறாங்க. இன்னும் 2 மணி நேரத்துல ரீச் பண்ணிடுவோம், நான் கதவை திறந்தே வைக்கிறேன்ற மாதிரி அந்த பொண்ணு ஜெசி இருக்கா பாத்தீங்களா, கதவை திறந்தே வச்சுட்டு இங்க இருந்து கிளம்புறா. இப்ப ஷிப் ஒரு இடத்துல நிறுத்திடுறாங்க. ஏன்னா இதுக்கு மேல போனா தர தட்ட ஆரம்பிச்சிடும், அதனால சின்ன போட்டு மூலியமா தான் போகணுன்ற மாதிரி எல்லாருமே சின்ன போட்ல ஏறிட்டு இருக்காங்க. அந்த டாக்டரும் ஈரன் எங்கன்னு ஒவ்வொரு இடமா தேடிட்டு இருக்காரு. ஆனா கண்டுபிடிக்க முடியல. சரி எல்லாரையும் அனுப்பி விட்டுட்டு பொறுமையா கதையை முடிக்கலாம்னு யோசிக்கிறாரு. இப்ப பென் இருக்காருல, ஈரன் எங்கன்ற மாதிரிலாம் தேடிட்டு இருக்காரு. ஈரன் டயர்டா இருக்கிறதுனால ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கா. நீ போப்பா, நான் பாத்துக்கிறேன்ற மாதிரி இந்த டாக்டர் சொல்றாரு. சரி ஓகேன்ற மாதிரி பென்னும் அந்த போட்ல ஏறதுக்காக போயிட்டு இருக்காரு. ஆனா திடீர்னு பென்னோட மனசு மாறிடுது. நம்ம ஈரனுக்கு சப்போர்ட்டிவா இருக்கணும்ன்ற மாதிரி போட்டு கிளம்புற நேரம் கரெக்டா இவர் ஷிப்ல ஏறிடுறாரு. அதனால ரிச்சரால எதுவுமே பண்ண முடியல. ஆனி எங்க பேப்பர் வச்சாங்கன்னு உங்களுக்கு தெரியும்ல, அந்த பேப்பர் எடுத்துட்டு பொறுமையா இவங்க வெளியே வந்துட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து கரெக்டா இந்த டாக்டர் பாத்துறாரு. விஷ ஊசியை போட்டு இவங்களை சாவடிக்கலான்ற மாதிரி துரத்த ஆரம்பிக்கிறாரு. இவங்க தள்ளி விட்டுட்டு ஓடுறாங்க. அப்படி ஓடிட்டு இருக்கும் போது கேப்டன் வேற ஒரு பக்கம் இவங்களை லாக் பண்றாரு. ஆக மொத்தத்துல கேப்டனும் அவங்க ஆளுதான். கேப்டன் தான் மொத வாட்டி இவங்களை தண்ணிக்குள்ள தள்ளிலாம் விட்டுருப்பாரு. இப்ப 2 பேருமே சேர்ந்து இவங்களை பிடிச்சி சாவடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப ஊசியை போடலாம் நினைக்கிறதுக்குள்ள கரெக்டா இந்த இடத்துக்கு பென் வந்துடுறாரு. இவங்களுக்கு பிரச்சனைன்னு புரிஞ்சு காப்பாத்துறதுக்கு ட்ரை பண்றாரு. ஆனா அவங்க என்ன பண்றாங்கன்னா தெரியாதனமா பென்னோட கழுத்தையே ஊசியை குத்திடுறாங்க. அதை தாண்டி இவங்களை காப்பாத்துறதுக்காக சண்டைலாம் போடுறாரு. இங்க இருந்து ஓடிடுன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவங்களுமே பென்னை காப்பாற்ற முடியாது, நம்மளாவது தப்பிக்கலான்ற மாதிரி வேகமா இங்க இருந்து ஓடலாம் ஆரம்பிக்கிறாங்க. இப்ப அவங்க 2 பேர் சேர்ந்து பென்னு கதையை முடிச்சிடுறாங்க. ஈரனை பிடிக்கலாம்னு நினைக்கிறதுக்குள்ள ஈரன் தண்ணிக்குள்ள குதிச்சிடுறாங்க. இங்க வெதர் கண்டிஷன்லாம் ரொம்ப குளிரா இருக்கும். இவன் இந்த குளிர்ல தப்பிக்க முடியாது, கண்டிப்பா செத்துதான் போயிருப்பா அப்படின்ற மாதிரி அவங்களுமே விட்டுறாங்க. இத பத்திலாம் ரிச்சர்ட் கிட்ட சொல்றாங்க. அப்படிலாம் அவளை விடக்கூடாது, எங்க இருக்கான்றத சீக்கிரமா கண்டுபிடிங்கன்ற மாதிரி இவர் சொல்றாரு. ஈரனும் கஷ்டப்பட்டு இங்க இருக்க ஒரு வீட்டுக்குள்ள நுழைஞ்சிடுறாங்க. அந்த வீட்டுல குளிர் சாதன பெட்டிலாம் இருக்கு. அது மூலியமா கொஞ்சம் குளிர் காஞ்சிக்கலாம் அப்படின்ற மாதிரி இவங்களுமே குளிர் காஞ்சிக்கிறாங்க. நம்மளை காப்பாத்துறதுக்காக பென்னு செத்து போயிட்டானே அப்படின்ற மாதிரிலாம் ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப இவங்க எல்லாருமே பக்கத்துல இருக்க வேற ஒரு ஹோட்டல்ல தான் இருக்காங்க. அந்த ஹோட்டலுக்கு போனோன்ற மாதிரி ஈரன் பொறுமையா வந்துட்டு இருக்காங்க. இப்படி வந்துட்டு இருக்கும் போது இன்சார்ஜ் லேடி ஈரனை பாத்துடுறாங்க. மத்தவங்க கிட்ட இந்த தகவலை பாஸ் பண்ணலாம் நினைக்கிறாங்க. அவசரப்பட்டு தகவலை பாஸ் பண்ணிடாதீங்க, நான் சொல்றதை கேளுங்க, ஆனி இறந்து போயிட்டாங்கன்ற மாதிரி சொல்றாங்க. எது ஆனி இறந்து போயிட்டாங்களா? ஆனி உயிரோட தான் இருக்காங்கன்ற மாதிரி இந்த இன்சார்ஜ் லேடி சொல்றாங்க. அது ஆனியே கிடையாது, ஜெசின்ற ஒரு பொண்ணு. ஆனி இறந்து போயிட்டாங்க. ஆனி தன்னோட சொத்தெல்லாம் என்ஜிஓக்கு எழுதி வைக்க போறாங்கன்றதுக்காக ரிச்சர்ட் தான் இப்படி பண்ணிருக்காரு. இந்த லெட்டரை பாருங்க, உங்களுக்கே தெரியும்ன்ற மாதிரி லெட்டர்லாம் காட்டுறாங்க. அப்பயே இந்த லேடியால முழுசா நம்ப முடியல. சரி
நீ என்ன பண்ண போற அதை சொல்லுன்ற மாதிரி கேக்குறாங்க. ஹீரோயினும் இவங்களோட பிளானை பத்திலாம் இந்த லேடி கிட்ட ஷேர் பண்றாங்க. இப்ப அந்த மீட்டிங்காக எல்லாருமே வந்துடுறாங்க. ரிச்சர்டும் பேச ஆரம்பிக்கிறாரு. ரிச்சர்டு என்ஜிஓக்கு சின்ன அமௌண்ட் எழுதி வச்சுட்டு மொத்த அமௌண்ட்டை நம்ம எடுத்துக்கலாம்னு கணக்கு பண்ணிருப்பாரு. இப்ப ஒய்ஃபை வச்சு இவரும் பேசிட்டு இருக்காரு. அப்பன்னு பார்த்து ஹீரோயின் இந்த இடத்துக்கு வராங்க. இவ எப்படி வந்தான்ற மாதிரி இவர் ஷாக் ஆயிட்டு இருக்காரு. நானும் ஒரு சில வார்த்தை பேசிக்கிறேன்னு சொல்றாங்க. நீ என்ன பேச போற, அதெல்லாம் பேச தேவையில்லை அப்படின்ற மாதிரி ரிச்சர்டு சொல்றாரு. ஆனா அங்க இருக்க ஆனி இருக்காங்கல்ல, அவ பேசட்டும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதுதான் இவங்க போட்ட பிளானா இருக்கும். இப்ப எல்லார பொறுத்த வரைக்கும் இவங்க தானே ஆனி. இவங்க பேச சொல்லியும் ஹஸ்பண்ட் தடுத்தாருன்னா ஹஸ்பண்ட் மேல டவுட் வரும்ல, அதுக்காக தான் பிளான் பண்ணி இப்படி பண்ணிருப்பாங்க. இப்ப வந்த கெஸ்ட்ங்களுமே ஆனி தான் பேச சொல்றால, அவ பேசட்டும் அப்படின்ற மாதிரி எல்லாருமே சொல்றாங்க. இவருக்கு பேசினா மாட்டி போன்றது தெரிஞ்சிருது. என்ன நம்மள இப்படி மாட்டி விட்டுட்டாங்களே அப்படின்ற மாதிரி பயப்படுறாரு. இப்ப அங்க இருக்க கார்ட்ஸ் மூலியமா ஈரினை கூட்டு போங்கன்னு சிக்னல் கொடுக்குறாரு. ஆனா அங்க இருக்க அந்த இன்சார்ஜ் லேடி இருக்காங்கல்ல, கார்ட்ஸ் எல்லாம் போக வேணான்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இதனால ஈரினும் மைக் எடுத்து பேச ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலா ஆனியை பொறுத்த வரைக்கும் அவங்களோட சொத்து எல்லாத்தையும் என்ஜிஓக்கு எழுதி வைக்கணும்னு முடிவு பண்ணிருக்காங்கன்ற மாதிரி சொல்றாங்க. அப்படிலாம் இல்லன்ற மாதிரி ரிச்சர்ட் சொல்றாரு. ஆனி நீங்களே சொல்லுங்கன்ற மாதிரி கேக்குறாங்க. ஆனியா நடிச்சிட்டு இருக்க அந்த ஜெசியும் ஆமான்ற மாதிரி தலையாட்டிட்டு இருக்கா. இதெல்லாம் பாக்குற இந்த ரிச்சர்டுக்கு செம்ம கடுப்பாயிருது. இதுக்கு மேல நம்ம எதுவுமே பண்ண முடியாதுன்றது இவருக்கு தெரிஞ்சிருது. அதனால இவருமே மறைச்சு வச்சிருக்க கத்தி எடுத்துடுறாரு. ஏண்டி என்னைய ஏமாத்த பாக்குறியா, இவ ஒன்னும் உண்மையான ஆனி இல்லன்றதை எல்லார்கிட்டயும் போட்டு உடைச்சிடுறாரு. இது உண்மையான ஆனி இல்லையான்ற மாதிரி ஷாக் ஆகுறாங்க. இப்ப அவர் இருக்கார்ல, அந்த பொண்ணை மிரட்டின மாதிரி இங்க இருந்து வேகமா கூட்டிட்டு ஓட ஆரம்பிக்கிறாரு. என்ன உண்மையான ஆனி இல்லைன்னு சொல்றான், உண்மையான ஆனிக்கு என்ன ஆச்சுன்னு எல்லாருமே கேக்குறாங்க. ஆனி செத்து போயிட்டாங்க, நான் பொறுமையா வந்து சொல்றேன்ற மாதிரி ஈரன் இருக்காங்கல்ல, அந்த ஜெசியை காப்பாத்துறதுக்காக பின்னாடியே ஓடிட்டு இருக்காங்க. இவர் அங்க இருக்க போட்டு மூலியமா ஜெசியை கூட்டு போலான்னு நினைக்கிறாரு. அதுக்குள்ள யாரோ ஷூட் பண்றாங்க. ஷூட் பண்ணது யாருன்னு பாத்தீங்கன்னா அந்த இன்சார்ஜ் லேடி தான். இவர் தப்பிக்க ட்ரை பண்றதை பார்த்து ஒரு கன்னை வச்சு ஷூட் பண்ணிருப்பாங்க. இப்ப நல்லபடியா அவரை காலி பண்ணி இந்த பொண்ணை காப்பாத்திட்டாங்கன்னு நமக்கு காட்டுறாங்க. இந்த பொண்ணுமே சரியான நேரத்துக்கு வந்து ஹெல்ப் பண்ணீங்க அப்படின்ற மாதிரிலாம் ஈரனுக்கு நன்றி சொல்லிட்டு இருக்கா. இன்சார்ஜ் லேடியே கொஞ்சம் கெட்டவங்க மாதிரி தான் காமிச்சிருப்பாங்க. ஆனா இவங்க பக்கம் நியாயம் இருக்குன்னு தெரிஞ்சு கடைசியில இன்சார்ஜ் லேடி தான் ஹெல்ப் பண்ணிருப்பாங்க. இப்ப எல்லாமே நல்லபடியா முடிஞ்சிருது. நம்ம ஈரன் டிப்ரெஷன்ல இருந்ததுனால எந்த ஒரு ஸ்டோரியா ரெடி பண்ணாம இருந்திருப்பாங்க. இப்ப நடந்த விஷயத்த ஒரு ஸ்டோரியா எழுதியிருப்பாங்க. அந்த ஸ்டோரி நிறைய பேரால ரசிக்கப்பட்டிருக்கும். எல்லாருமே இவங்களுக்கு வாழ்த்துக்கள்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா நம்ம ஈரன் அந்த ஸ்டோரியை பார்க்கும்போது வருத்தம் தான் படுறாங்க. ஏன்னா தேவையில்லாம பென் இறந்து போயிட்டார்ல, அதெல்லாம் பார்த்து இவங்க ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து உங்களுக்கு ஜெசி கிட்ட இருந்து வீடியோ கால் வருது. ஜெசி இப்ப பையனை மீட்டு கொண்டு வந்துடுறாங்க போல. பையன் கூட சந்தோஷமா இருக்கேன், என் பையன் உன்கிட்ட பேசணும்னு ஆசைப்படுறான் அப்படின்ற மாதிரி பையனை பேச வைக்கிறாங்க. அந்த பையன் கியூட்டா பேசுறான்ல, அதை பாக்குற இவங்களும் லைட்டா ஸ்மைல் பண்றாங்க. இதோடயே இந்த படத்தோட கதையை முடிச்சிடுறாங்க. கண்டிப்பா இந்த படத்துல வந்த ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.